வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை பத்திரிகை பேரவை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம். ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்கும் சட்டம் எந்த ஒரு தனிநபரையும் குறிவைத்து கொண்டு வரப்படவில்லை என்று அமைச்சரவை ஊடக பேச்சாளர் விளக்கம். நாமல் ராஜபக்சவை இணைத்து அவரது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக குற்றச்சாட்டு. மன்னாரில் காற்றாலை மின்கோபுரங்களுக்கு அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்வரும் 19ஆம் தேதி ஜனாதிபதி செயலகம் முன் பாரிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை. தொடர்பது விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டின் இறுதி காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்த முன்மொழிவை இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ளது. இதன்படி மின்சார கட்டணத்தை 6.8% அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. அத்துடன் வாய்மொழி கருத்துக்களுக்காக 9 மாகாணங்களை உள்ளடக்கிய 9 ஆலோசனைகள் நடத்தப்படும் என்றும் ஆணைக்குழு கூறியுள்ளதோடு இந்த நடவடிக்கை எதிர்வரும் 18ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி எழுத்துமுறை சமர்ப்பிப்புகளை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னதாக முன்வைக்க முடியும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 1973ஆம் ஆண்டு இலக்கம் 5 கொண்டு இலங்கை பத்திரிகை பேரவை சட்டத்தின் திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த முன்மொழிவு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அமைச்சரவை அறிக்கையில் குறிப்பிடப்படுகையில் சமகால மற்றும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுடன் பத்திரிகை மற்றும் வானொலிக்கு அப்பால் தொலைக்காட்சி, இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களை விரைவாக மக்களிடையே பரவலடைந்து சமூக வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த பின்னணியில் பத்திரிகை பேரவை சட்ட திருத்தம் அவசியமாகியுள்ளது என்றும் ஒரு செய்தித்தாளில் வெளியிடப்படும் தவறான செய்தி அந்த செய்தித்தாளில் மட்டுமே திருத்தப்படுவது போதாது எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் பத்திரிகை பேரவையால் வெளியிடப்படும் திருத்த உத்தரவு அனைத்து ஊடகங்களுக்கும் அச்சு, மின்னணு, இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் என அனைத்திற்கும் பொருந்தும் வகையில் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதாவது ஒரு செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட தவறான செய்தி இணையம் அல்லது மின்னணு ஊடகங்கள் வழியாகவும் பரவியிருந்தால் திருத்த உத்தரவு அனைத்து தளங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு முறையான காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்க அரசாங்கம் உடனடியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் அவர் உரையாற்றிய போது, நூற்றாண்டுக்காக மேலாகவும் காலம் கடந்தும் கிளிநொச்சி மக்களுக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படவில்லை. தற்காலிகமாக வழங்கப்பட்ட பத்திரங்களும் மீள பெறப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் அவற்றையாவது வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 40,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ள நிலையில் 12,000க்கும் அதிகமான காணிகள் உள்ளன. இருந்தும் இதுவரை உரிய உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படாதது ஏன்? இதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்த கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க, கிளிநொச்சியில் இதுவரை 1850 காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 477 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. அவற்றுக்கான பத்திரங்களும் விரைவில் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். எந்த ஒருவரையும் குறிவைத்து ஜனாதிபதி சிறப்புரிமைகளை நீக்கும் சட்டத்தில் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், சட்டம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறியதும் அதனை மதிப்பது குடிமக்களின் கடமையாகும் என்றார். முன்னதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராம இல்லத்தை எப்போது விட்டு வெளியேறுவார் என்று ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதில் வழங்கியவர், இது மஹிந்த ராஜபக்சவை குறிவைக்கும் திருத்தமல்ல, பொதுமக்களின் வரிப்பணத்தில் வழங்கப்படும் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளின் தேவையற்ற சலுகைகளையும் நீக்கும் தீர்மானம் என்று விளக்கம் அளித்தார். மேலும் உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் சட்டமூலத்தை எளிய பெரும்பான்மையோடு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும். நாளை இந்த சட்டமூலம் விவாதிக்கப்படும். நிறைவேற்றப்பட்டதும் அது சட்டமாகும். முன்னாள் தலைவர்கள் அனைவரும் சட்டத்தை பின்பற்றுவார்கள் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்று குறிப்பிட்டார். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளோடு நாமல் ராஜபக்சவினை இணைத்து அவரது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறான குற்றச்சாட்டை ஒன்றை முன்வைத்திருந்தார். அவர் மேலும் கூறுகையில், நாமல் ராஜபக்சவை போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளோடு இணைப்பது மிகவும் ஆபத்தான சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்பதை நாங்கள் மக்களிடம் எச்சரிக்கின்றோம் என்றார். அவர் மேலும் நினைவூட்டுகையில், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் சிவப்பு லேபிள் கொண்டு கொள்கலன்கள் சுங்க சோதனையின்றி விடுவிக்கப்படவில்லை. ஆனால் 323 கொள்கலன்கள் சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுவது மிக கடுமையான குற்றச்சாட்டாகும். அந்த கொள்கலன்களில் புலிகள் அமைப்பின் தலைவருக்கு சொந்தமான ஆயுதங்கள் இலங்கையை கொண்டு வரப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா எம்பி கூறியிருந்தார். மேலும் அந்த கொள்கலன்களில் போதைப் பொருள், தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணம் இருந்ததாகவும் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்ததாக அவர் குறிப்பிட்டார்.
இந்த விவகாரம் தொடர்பாக முறையீடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் சமீபத்தில் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை கொண்டதாக கூறப்படும் ஒரு கொள்கலன் தொடர்பாக போலீசார் உடனடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளார்கள். அந்த கொள்கலன் 323 கொள்கலன்களுக்குள் அடங்கவில்லை என்றும் அதிகாரிகள் அதை பற்றி நன்கு அறிந்திருந்தும் அந்த தகவல் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படாமல் மறைக்கப்படுகிறது என்றும் சாகர காரியவசம் சுட்டிக்காட்டினார். மெத்தனிய போதைப்பொருள் ரசாயன விவகாரம் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சில அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்திருந்த அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜாதிச நானோல் ராஜபக்ச தாம் நெருங்கிய நண்பரான சம்பத் மானப்பெரியை காவல்துறையிடம் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர் மேலும் கூறுகையில், மெத்தனிய போதைப்பொருள் ரசாயன விவகாரம் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சில அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சரும் அமைச்சரவை ஊடக பேச்சாளருமான நலிந்த ஜாதிச நாமல் ராஜபக்ச தாம் நெருங்கிய நண்பரான சம்பத் மனம்பேரியை காவல்துறையிடம் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்ட போது மெத்தனியாவில் கைது செய்யப்பட்ட பொருட்கள் தொடர்பான விசாரணைகள் இன்னமும் தொடக்க நிலையில் உள்ளது. யார் கைது செய்யப்படுவார்கள் என்பது விசாரணைகளின் முடிவில் மற்றும் காவல்துறையால் வெளிப்படுத்தப்படும் உண்மைகளின் அடிப்படையில் நீதிமன்றங்கள் தீர்மானிக்கும் என்றார். மேலும் தற்போதைய நிலையில் கைது செய்யப்பட்டவர் மற்றும் தேடப்படும் இருவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் தொடர்புடையவர்கள் என்றும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட உடனேயே ஒருவரின் கட்சி உறுப்பினர் பதவியினை ரத்து செய்தது அந்த கட்சி குற்றச்சாட்டை மறைமுகமாக ஒப்புக்கொண்டதாகவே காட்டுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் சம்பத் மனம்பேரில் அபிராஜ் கொலை வழக்கில் சந்தேக நபராக இருந்து காவல்துறையிலும் சிறிது காலம் உளவுத்துறையிலும் பணியாற்றியவர் என்றும் அவர் மீது மற்றொரு குற்றவியல் வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். தங்கானி மற்றும் மெத்தனிய பகுதிகளில் அரசியல்வாதிகள் மனம்பேரி குடும்பத்துடன் நெருக்கமான உறவுகளை பேணி வந்தனர் என்பது தெரிந்த உண்மை. இப்போது வரும் கட்சி உறுப்பினர் பதவியை ரத்து செய்வது மட்டும் போதாது, சம்பந்தப்பட்ட நண்பரை காவல்துறையிடம் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கைகளுக்கு முழுமையாக ஆதரவளித்து நாமல் தனது கட்சி தலைவரின் பொறுப்பு என்று இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட 5 குற்றக்குழு உறுப்பினர்களில் தெம்பிலி லகுரு மற்றும் பெக்கோ சமன் ஆகியோர் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியோடு துறைமுக காவல் நிலையத்தில் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு நேற்று கொழும்பு மேலதிக நீதவானிடம் அறிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் தொடர்பாக 2 தனித்தனி அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு பெருமளவான போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் இவர்கள் இருவரும் தான் என்று விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இவர்கள் துறைமுக காவல் நிலையத்திலே தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதாகவும் இவர்களுக்கான 90 நாட்கள் தடுத்து வைப்பு காலம் டிசம்பர் 2ஆம் தேதி நிறைவடையும் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மன்னாரில் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் மக்கள் போராட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை 38வது நாளை எட்டியது. இந்த போராட்டத்திற்கு தினமும் பல கிராம மக்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்ட பல தரப்பினர் இணைந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர். மேலும் காலிமுகத்திடல் போராட்டத்தை முன்னின்று நடத்திய அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ், காலிமுகத்திடல் அரகல குழுவினர் மற்றும் சில பௌத்த மதகுருமார்களும் கொழும்பில் இருந்து வருகை தந்து தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ், மன்னாரில் நடைபெறும் இந்த போராட்டம் மக்களின் நீதி கோரிக்கையை பிரதிபலிக்கின்றது. அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்வரும் 19ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு ஜனாதிபதி செயலகம் முன் பாரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார்.